ஸோ ஹே கைஸ், பேக் எண்டோட டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நான் ரெக்கோர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் இம்போர்ட் போட்டிருக்கேன். இதுதான் ES6 ஃபியூச்சர் மாடியூல் டைப். ஓகேவா? அஃப்கோர்ஸ் நான் மாங்குடி யூஸ் பண்ணுறது, அதனால் மாங்கூஸ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். NPM இன்ஸ்டால் மாங்கூஸ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னோட சர்வரோட செட்டப் வச்சிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு பேக் எண்டுக்கு நம்ம ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். அதே மாதிரி மாங்குடி பிகின்னு சொல்லிட்டு ஒரு URI இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ மாங்கூஸ் டாட் கனெக்ட்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை எரர் அடிச்சதுன்னா அதுதான் mongoose.connection.on கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கனெக்டர் வரணும். ஒருவேளை எரர் இருந்துச்சுன்னா எரர் வரும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்றோம். அதாவது யூசர் இமெயிலும் பாஸ்வேர்டு என்டர் பண்றாங்க. அது டேட்டா பேஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ யூசர் ஸ்கீமா கொடுத்து mongoose.schema சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த இடத்துல இமெயிலும் பாஸ்வேர்டு இருக்கும். ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். ரெண்டுமே கண்டிப்பா என்டர் பண்ணணும். ஆனா இமெயில் மட்டும் யூனிக்கா இருக்கணும். அப்பதான் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஆக்சுவலாக லாகின் ஸ்ட்ரக்சருக்கு வரும். நீங்கள் எந்த வெப்சைட் போடணும் ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுவீங்க. அப்புறம் தான் லாகின் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூசர் சைன் அப் பண்ணுறாரு. ஒரு ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணுறோம். ஒருவேளை லாகின் பண்ணுறாருன்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். இல்லைனா புதுசாகவே வர சைன் அப் பண்ணி அமுச்சு விட்றலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லாகின் பண்ணணும். ஓகேவா? லாகின் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு இமெயிலும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு டீடைல்ஸ் டேட்டா பேஸில் இருக்கும். நம்ம எடுத்து செக் பண்ணணும். ஒரு வேலை பாஸ்வேர்டு எதுவும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்வாலிட் தரணும். பாஸ்வேர்டு மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஒரு வேலை கரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டாரு அப்படின்னா. ஓகேவா? இப்போ அந்த URI எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மாங்குடிபிக்கு போய்க்குங்க. மாங்குடிபியில் கிளஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பில்டு கிளஸ்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? அதை நீங்கள் அதை எடுத்துக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கனெக்ட்னு சொல்லிட்டு டைம் ஆகும். ஓகேவா? அது வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த டிரைவர்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும் மாங்குடிபின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இதை காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா பேஸ் ஆக்சஸில் போயிட்டு உங்களோட பேரை கொடுத்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் ஆக்சஸில் போயிட்டு இந்த எடிட் கிளிக் பண்ணி அலோ எனிவேர்னு சொல்லி நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களோட டேட்டா பேஸ் எங்கே இருந்தாலும் அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கிளஸ்டரில் போயிட்டு ப்ரௌஸ் கலெக்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாங்குடிபி கனெக்ட் ஆயிடுச்சு, சர்வரும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் பேசிக்காக நான் போயிட்டு என்னோட டீடைல்ஸை நான் என்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சைன் அப் பண்ண போகிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 5000 லாகின் சைன் அப்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு நான் a@gmail.com பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 123 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா சைன் அப்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம சைன் அப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேட்டா பேஸ் விவாகமாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ யூசர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா? நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்துருச்சு. ஏன் ஒரு பாஸ்வேர்டு நான் போட்ட மாதிரியே வருதுன்னா நான் ஹேஷ் எதுவும் பண்ணல. நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே? ஸோ இப்போ நான் சைன் அப் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பேரை சைன் அப்ங்கிற பேரை நான் மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ மாற்றிட்டு இப்போ இந்த இடத்துல நான் லாகின் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்போ நான் ஒரு வேலை பேர் எதுவும் தப்பாக போட்டு வச்சுக்கோங்களேன். ஏபின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்வாலிட் கிரெடென்ஷியல் சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துருக்கோம். யூசர் இன்வாலிட் கிரெடென்ஷியல். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. எப்படி அந்த பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ சொல்லி தரேன். கமெண்ட்ல ஹேஷ்ன்னு சொல்லுங்க. ஓகேவா?